வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பங்குனி உத்திரம் 2026 ஒரு தொகுப்பு மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் எவ்வளோ சிறப்பாக அமைஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 26, 2026 தொடங்கின பங்குனி உத்திரம் இன்னைக்கு ஏப்ரல் 4, 10 நாள் திருவிழா இன்னைக்கோட முடியுது. இன்னைக்கு இரவு 7 மணிக்கு மேலே முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதருடன் கிரிவீதி உலா இருக்குது. அது முடிஞ்ச பிறகு கொடி இறக்குதல். அதுக்கு பின்னாடி 10 நாளாக இங்கே திருஆவினன்குடியில் இருந்த முத்துக்குமார சுவாமி, ஆங்காங்கே கட்டளைதாரர் மண்டகப்படியில் இருந்த முத்துக்குமார சுவாமி இன்னைக்கு ஊர்கோவிலான பெரியநாயகி அம்மன் கோயிலுக்கு புறப்படுறாரு. இந்த வருஷம் பங்குனி உத்திரத்தில் இலவச அன்னதானங்கள் கட்டளைதாரர்களும் கொடுத்தாங்க, தேவஸ்தான சார்பும் கொடுத்தாங்க. அப்புறம் கட்டண தரிசனம் ரத்து பண்ணியிருந்தாங்க 31, 1, 2 இந்த 3 நாளைக்கு. கிரிவீதி சுற்றி ஆங்காங்கே மொபைல் டாய்லெட் ஃபெசிலிட்டி பண்ணியிருந்தாங்க. நடமாடும் முதலுதவி மருத்துவ சிகிச்சை வேன் இருந்தது. ஃபயர் சர்வீஸ் வண்டியும் எந்நேரமும் ரெடியாக இருந்தது. காவல்துறை நண்பர்களும் விடாது பணியில் இருந்தாங்க. நம்ம தேவஸ்தான பணியாளர்களும் அவங்களோட டியூட்டி டைம்னு பார்க்காம எந்நேரமும் பணியில் இருந்தாங்க. இந்த வருஷம் கிரிவீதி சுற்றி மோர் கொடுக்கறது, பக்தர்களுக்கு வாட்டர் கேனில் தண்ணி கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கறது, இந்த மாதிரி பணிகள்லாம் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க தேவஸ்தானத்திலேருந்து. மக்கள் பணி மகேசன் பணிங்கிற மாதிரி நம்ம தேவஸ்தான பணியாளர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த 10 நாளுமே கோவில் கும்பாபிஷேக படிப்பாதைக்கிட்ட இருக்க மண்டபத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. பரதநாட்டியம், சொற்பொழிவு, பக்தி இன்னிசை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழனி தேவஸ்தான நாதஸ்வர கல்லூரியிலேருந்து டெய்லியும் நாதஸ்வர கச்சேரி இருந்தது. எல்லா நிகழ்ச்சிக்குமே இந்த வருஷம் வெகு சிறப்பாக நடந்தது. இந்த 10 நாள்லையுமே டெய்லியும் சாமி ஊர்வலம் கிரிவீதி முழுவதும் நடந்தது. அன்றாடம் ஒவ்வொரு வாகனத்தில் சாமி ஊர்வலம் நடந்தது. பங்குனி உத்திரம் முடிஞ்சாலுமே இன்னியும் கூட்டம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி விடுமுறை நாட்கள் அடுத்து வர்றதுனால கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் கோவிலில். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.